Hello friends, welcome to Job Seekers Junction. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சிஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 143 ஆஃபீஸர் கேடரில் வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், லாஸ்ட் டேட் என்ன, எப்படி நீங்கள் படிக்கணும், என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்ற வரைக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான கண்டென்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது சிங்கிளாக ஒரே ஒரு ஆஃபீஸர் போஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஸ்ட்ரீம் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஸ்கேல் 6 வரைக்கும். ஸோ அது என்னென்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் வந்து இந்த மார்ச் 27 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள எல்லாரும், அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸரில் அந்த MMGS2 அப்படின்ற அந்த கேடர், MMGS2 அப்படின்னா என்றது கீழே பார்ப்போம். இந்த GBON அப்படின்றதை நான் கீழே சொல்கிறேன். இது வந்து சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர், ஜென்ரல் பேஸ்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி இருக்கும். அதை நான் கீழே சொல்கிறேன். ஸோ இதில் இந்த கிரெடிட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ஜென்ரலுக்கு 13, EWSக்கு 2, OBCக்கு 6, STக்கு 1, SCக்கு 3, இத்தனை வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு, மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 23. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் எக்கனாமிஸ்ட்ல, இது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் போஸ்ட் ஆஃபீஸர், அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அதான் SPL, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஸோ இதில் வந்து சீஃப் மேனேஜருக்கு எக்கனாமிக்ஸ் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி ஜென்ரலில் மட்டும் இருக்குது. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டு மினிமம் 28 மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமமே பார்த்தீங்கன்னா 28 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சீஃப் மேனேஜர் IT, அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 2 வேகன்சி, OBCயில் 1, ஜென்ரலில் 1. இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 28, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சீஃப் மேனேஜர் ITலே இது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது வந்து கிளவுட் ஆப்ரேஷன் சொல்றாங்க. அதுவே சீஃப் மேனேஜர் ITல நெட்வொர்க்கு, சிஸ்டம், இன்ஃபோ செக்யூரிட்டி, மார்க்கெட்டிங். சீஃப் மேனேஜர் மார்க்கெட்டிங்ல ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் யாராவது இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு இதை சொல்லுங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 9 வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸரில் மொத்தம் 31 வேகன்சி இருக்கு. ஜென்ரலுக்கு 13, OBCக்கு 8, EWSக்கு 3, STக்கும் SCக்கும் 3, 4 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 25, மேக்ஸிமம் 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல என்ன அப்படின்றது இதில் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணல, அதை நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டா குவாலிட்டி டெவலப்பர், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட், லினக்ஸ், ஆரக்கிள், எக்ஸா டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். சீனியர் மேனேஜர் ஐடிலே டேட்டா அனலிஸ்ட், டேட்டா பேஸ்க்கு, கிளவுட் ஆப்ரேஷன், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வர்றீங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதாவது உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிலிட்டி நான் கீழே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேகன்சிஸை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த PDF-ஐயும் நான் பின்னாடி லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர்லேயே ஸ்பெஷலிஸ்ட்டில் இது வந்து MMGS2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து MMGS3 நினைக்கிறேன். லா ஆஃபீஸ் மேலே பார்த்தோம் இல்லையா, MMGS3, எஸ். ஸோ இதில் லா ஆஃபீஸர் 31 வேகன்சி. ஸோ அதே MMGS2ல வந்து லா ஆஃபீஸர் 25 வேகன்சி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லா படித்தவங்களுக்கு அதிகமான வேகன்சி இதில் போட்டுருவாங்க எஸ்பெஷலி. அடுத்து எக்கனாமிஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் அனலிஸ்ட் அப்படின்றவங்களுக்கும் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 27 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேலே சொன்னேன் இல்லையா, GBO அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் அப்படிதான். அதே மாதிரி SPL அப்படிங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட் தான். ஓகேவா, மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். SCன்னு என்ன, STன்னு என்ன, அது கேட்டகிரியோட நேம் தான். OBCன்னு என்ன, EWS என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்து இதுக்கான பே ஸ்கேல் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். அதாவது இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த MMGS2 அப்படின்னா பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2, அதே மாதிரி மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3, இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 4. ஸோ ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 48,000 ஆரம்பிச்சு மேக்ஸிமம், அதாவது அலவன்ஸ் அல்டிமேட்டாக எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் 93,000 வரைக்கும் வாங்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த MMGS3க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 63,000 ஆரம்பிச்சு மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1 லட்சம் வரைக்கும், நீங்கள் 1,05,000 வரைக்கும் நீங்கள் அப்டேட் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த சீனியர் இந்த SMGS4க்கு பார்த்தீங்கன்னா
மினிமமே ஒரு 76,000 ஸ்டார்ட் ஆகுது, அப்ராக்சிமேட் 75,000 வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஆரம்பிச்சு 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு இங்கே சேலரி வருது. ஓகேயா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், நேபாளா இருக்கலாம், பூட்டானா இருக்கலாம். ஸோ இங்கெல்லாம் இருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாக்டா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணல, அனெக்சர்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு பர்சனலி கூகுள்ல காமிச்சு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த கிரெடிட் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர், எந்த டிசிப்ளினா வேணா இருக்கலாம், எதுல எந்த டிகிரி மேஜராகவும் இருக்கலாம். பட் அதுல உங்களுக்கு வந்து நீங்க 60% வந்து நீங்க வாங்கியிருக்கணும் உங்களுடைய டிகிரியில. அது போக பார்த்தீங்கன்னா அலாங் வித் எம்பிஏஓ இல்லை பிஜிடிபி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டடான இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னாலோ, இல்லை இவங்க சொல்ற மாதிரி காமர்ஸ் பிஜி டிகிரி இன் காமர்ஸோ சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர் எக்கனாமிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி இன் எக்கனாமிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் அந்த மாதிரி வந்து டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்து சீஃப் மேனேஜர் ஐடி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த ஐடி அப்படின்ற டேட்டா வர்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே மினிமம் 60% மார்க்கோட நீங்க பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ அதாவது ட்ரிபிள் இசிஇ இந்த மாதிரிலாம் நீங்க முடிச்சிருக்கீங்க பிஇ பிடெக் மினிமம் 60% அப்படின்னா இந்த சீஃப் மேனேஜர் ஐடி போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சீஃப் மேனேஜர் ஐடியில் கிளவுட் ஆப்ரேட்டர், ஐடியில் நிறைய இருக்கு, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே நீங்கள் முடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஐடின்னு வர்றவங்களுக்கு எல்லா மேஜர்லையுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிகிரியில் அப்ளை பண்ண போறீங்களோ அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸருக்கு ஒன்றும் இல்லை, இங்கே சீஃப் மேனேஜர் மார்க்கெட்டிங்னு இருக்கு பாருங்க. மார்க்கெட்டிங்ல ஒன்றும் இல்லை, டிகிரி இன் டிசிப்ளின் வித் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி என்னென்ன முடிச்சிருக்கணும், ஒரு டிகிரி இருந்தால் போதும், எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தாலே இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங்கை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அதை பத்தி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த டிகிரி ஏதோ எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸருக்கு ஒன்றும் இல்லை, கிராஜுவேட் இன் லா, நீங்க லா முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸோ அல்லது 5 இயர் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸோ நீங்க முடிச்சிருந்தா லா ஆஃபீஸருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். லா ஆஃபீஸருக்கு பல்க் ஆப்பர்ச்சுனிட்டி, பல்க் வேகன்சி, அதாவது பல்க் மீன்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிரேடு 3 கிரேடு 2 ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு 30க்கு மேல வேகன்சி இருக்கு, அதனால அப்படி சொன்னேன். ஸோ அடுத்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னாலே டேட்டா சயின்டிஸ்ட் உங்களுக்கு ஐடி பேஸ் பண்ணி தான் வரும், அதனாலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஐடி ரிலேட்டடா வர எல்லா ஜாபுக்குமே அதே டிகிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரக்கிள் அப்படிங்கிறது ஒரு வகையான சாஃப்ட்வேர் தான். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் பற்றி வேணும் அப்படிலாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ ஐடிக்கு ஃபுல்லாக அதே கிரேடு தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே லா ஆஃபீஸருக்கு மறுபடியும் கிராஜுவேட் இன் லா தான் கொடுத்துருவாங்க. அடுத்து எக்கனாமிஸ்ட்டுக்கு பிஜி இன் எக்கனாமிக்ஸ்ல நீங்க பிஜி முடிச்சிருக்கணும் அல்லது எக்கனாமெட்ரிக்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்கனாமிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஒன்று இருக்கு. இதுக்கு நீங்க வந்து ஒரு கிராஜுவேட்டா இருந்தாலே போதும், தாராளமாக இந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அவங்க சொல்ற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். இன்னும் கிளியரா வேணும்னா நீங்க தனியா வேற எதுலையும் இந்த பிடிஎஃப்ல உள்ள இன்னும் டெப்தா செக் பண்ணா நீங்க தாராளமாக பண்ணிக்கோங்க. பட் இந்த பிடிஎஃப் நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஸோ அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணாதனால தான் நான் தனியாக கூகுள் பண்ணி உங்களுக்கு பண்ணேன். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் போஸ்ட் இன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி இந்த பிஜிடிபிஎஃப் மணிப்பால் இந்த மாதிரி எல்லாம் எழுதி பிஓவா வந்து கிரெடிட் ஆஃபீஸர்ல இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது, நீங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியே இதில் மென்ஷனே பண்ணிட்டாங்க. நான் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்றதுனால அதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொன்னேன் இல்லையா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், இந்த மேக்ஸிமம் லிமிட் வந்து ஜெனரல் கேட்டகரி உள்ளதுதான். ஸோ மித்த ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ், மித்தபடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கமிஷன் ஆல்ரெடி ஒர்க்டு பர்சன்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் கேட்டகரி வைஸ் விஷுவலி இம்பார்டு அவங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், என்னென்ன கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்னன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், 25 மார்க் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈச் கொஸ்டின் கேரிங் 1 மார்க் தான். ஸோ 25 கொஸ்டின் 25 மார்க்காக தான் இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், நீங்கள் என்ன மேஜர் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் வந்து ஒரு 100 மார்க் கேட்பான். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் வித் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அதாவது நெஃப்ட்னா என்ன, ஆர்டிஜிஎஸ்னா என்ன, பேங்க்குக்கு ரிலேட்டடா என்னென்ன இருக்கும், இன்சூரன்ஸ் பத்தி கேட்கலாம். இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடான பேங்கிங் இண்டஸ்ட்ரி கொஸ்டின் ஸ்பெஷலா கேட்பாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 25 கொஸ்டின் வரும். ஓகேவா? பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதை உங்களுக்கு கேட்பாங்க. ஸ்பெஷலி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 50 மார்க்கும், இந்த 25 மார்க், இந்த 50 மார்க் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியாக நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதை நல்லா படிச்சுக்கோங்க, தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் phase 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். நீங்க ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. வித் சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி ஆன்லைன் இன்டர்வியூ, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூஸ் கண்டக்டட். அது எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு ரேஷியோல கேண்டிடேட் உள்ள எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஸோ நியர்பைல நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, எனக்கு திருவனந்தபுரம் பக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பெங்களூரோ ஹைதராபாத்தோ பக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க அங்கேயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சென்னை மட்டும்தான் இருக்கு. நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் வேற எங்க போட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரியல. இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இன்டர்வியூக்கு நீங்க அப்பியர் ஆகும்போது, இப்போ நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க எக்ஸாம், இன்டர்வியூக்கு நீங்க அப்பியர் ஆகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இன்டர்வியூக்கான கால் லெட்டர், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த பிடிஎஃப் ஒரு தடவை செக் பண்ணி டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துட்டு போயிடுங்க. இப்போதைக்கு எக்ஸாம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. நீங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றதை மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டீலுமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணணுன்றது ஒன்றும் இல்லை. நார்மல் லிங்க், அவங்க பேங்க் ஆஃப் இந்தியா லிங்க்ல நீங்க போயிட்டு கெரியர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த ஃபார்ம், இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுல வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க கேட்டிருக்க டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஃபீஸை பே பண்ணிடுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன், ஏப்ரல் 10ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கேபில என்னென்ன ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ணணுங்கிறதையும் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபா ஃபார் ஜென்ரலுக்கும், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி, நான் கிரீமி லேயருக்கு. ஓகே, 850 ரூபா பிளஸ் ஏதோ இன்டிமேஷன் சார்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க போல, அதையும் பார்த்துக்கோங்க. எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 175 ரூபா, எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 175 ருபீஸ். ஸோ அதனால எக்ஸாமினேஷன் ஃபீஸையும் ஆன் டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க, பேவும் பண்ணிடுங்க. நீங்க யூபிஐ மூலியமா பே பண்ணலாம், அல்லது உங்க பேங்க் மூலியமாவும் நீங்க பே பண்ணலாம். சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, ஆன்லைன் மோட்ல தான் பே பண்ண முடியும். அது யூபிஐ இருந்தாலும் சரி, உங்க கன்சர்ன் பேங்க்ல இருந்து நீங்க பே பண்றதா சரி, தாராளமா பே பண்ணிக்கலாம். நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேபியில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா 20 இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 கேபில இருந்து 20 கேபிக்குள்ள தான் இருக்கணும். சிக்னேச்சர் நீங்க பிளாக் பென்ல தான் பண்ணிருக்கணும். ஸோ ப்ளூ பென்ல பண்ணிருந்தீங்கன்னா மாத்திக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ளூ பென்ல பண்ணா, பட் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறத நான் பண்ணிக்க வேண்டியதானே. ஸோ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலிருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்து இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத கரெக்டா எழுதி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அதுவும் என்ன கேபியில் இருக்கணும்ன்றதை இங்க கொடுத்துருக்காங்க. 50 இருந்து 100 கேபிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் முடிச்சிட்டேன். இது போக எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நான் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.